எதிர்க்கட்சிகளை தூக்க வேண்டிய நேரம் இதுதான் என்றதை அனுரகுமார திசாநாயக்க அரசு தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறது. அதற்கான டேட்டையும் அவர்கள் குறித்து விட்டார்கள். கோத்தபாயாவை கோனர் பண்ணுவதென்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷவையோ அல்லது ராஜபக்ஷ குடும்பத்தையே அரசியலிலிருந்து இல்லாத செய்வதற்கு அந்த ஒரு வழக்கு போதுமானது. ஆனால் அதில் பிரதான தடைக்கல்லாக இருப்பது இந்தியா. ஏனென்று சொன்னால் ஜூலை மாதம் ராஜபக்ஷ மக்கள் மீதான முற்று முழுதான ஒரு துடைத்தளிப்பு, ஒரு ஆபரேஷன் என்று கூட சொல்லலாம். அடுத்தது நாமல் ராஜபக்ஷவும் ஜூலை மாதத்துக்குத்தான் கொண்டு போகப்பட போகிறார்கள். ISISக்கே இங்கே குண்டு படித்த அப்புறம் பேப்பரில் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். இது உள்ளூரில் ஒரு ISISஐ உருவாக்கி உள்ளூர் அரசியலை மாற்றுவதற்காக செய்யப்பட்ட ஒரு ஆபரேஷன், அவ்வளவுதான். இதுல பிரதான சூத்திரதாரி யார் என்றது, என்ன ஆதாரங்கள் தேவை? இப்ப சுரேஷ் ஆலையாக இருக்கலாம், ஏன் அசாத் மௌலானா கூட கொண்டு வரலாம் என்று கூட கூறுகிறார்கள். அடுத்ததாக பிள்ளையார் வெளியில் இருந்ததை விட சிறையில் இருந்த காலம்தான் கூட. இப்போதைய அரசுக்கு இருக்கின்ற எதிர்கட்சிகள், அதாவது எதிர்ப்புகளை அந்த அரசு கணிசமாக களையெடுத்துவிடும். அதற்கு பிறகு ஒரு பலமான எதிர்க்கட்சிகளை அங்கு அவர்கள் மற்றவர்களால் உருவாக்க முடியாது என்ற ஒரு நிலைமை ஏற்படும். அதை தடுப்பதற்காகத்தான் இப்போது இந்த எதிர்க்கட்சிகள் கூச்சலிடுகின்றன. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடற்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன். எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸில் இருந்த அருஸ் அவர்களை ஊடற்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடற்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடற்பு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இலங்கையில் மிக முக்கியமானது ஒரு விசாரணை தீவிரமடைந்திருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் மறுபுறத்திலே அந்த கைதுக்கு எதிரான போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. உதயகம்பன்பில பிமல் வீரவன்ச, சரத் வீரசேகர மற்றும் மஹிந்த ஆதரவு தரப்புகளால் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. நீண்ட காலமாக இராணுவ ரீதியாக இந்த விவகாரங்களை நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஒருவராக நீங்கள் இதனுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலையும் இந்த கைதின் பின்னணிகளையும் எப்படி பார்க்கிறீர்கள்? இலங்கை அரசியலை பொறுத்தவரையில் நாங்கள் பல தடவைகள் பேசிவிட்டோம். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு வெடிப்பு, அது இருமுனையும் கூர் கொண்ட வாள் போல இரண்டு பக்கமும் வெட்டக்கூடியது. அதை யார் எந்த பக்கம் பாவிக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான். இப்ப இந்த நாங்கள் முன்னரும் பல தடவைகள் கூறியிருந்தோம், முன்னைய அரசு, அதாவது கோத்தபாயாவை கோனர் பண்ணுவதென்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ஷவையோ அல்லது ராஜபக்ஷ குடும்பத்தையே அரசியலிலிருந்து இல்லாத செய்வதற்கு அந்த ஒரு வழக்கு போதுமானது. அதை செய்தார். ஆனால் அதில் பிரதான தடைக்கல்லாக இருப்பது இந்தியா. ஏனென்று சொன்னால் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டது இந்தியாதான் என்று நாங்கள் கூறுத்தவரை மைத்ரிபால சிறிசேனா கூட கூறியிருந்தார். நேரடியாகவே அவருக்கு உயிர் அச்சுறுத்தல் கூட வந்தது என்று சொல்லியிருந்தார் அவர் முன்னாள் அரசு தலைவர். ஆனால் இப்போதைய நிலையில் இந்தியா மிகவும் ஒரு பலவீனமான நிலை. உங்களுக்கு தெரியும், பூகோள நிலைமை எவ்வளவு தூரத்துக்கு கடுமையான மாற்றத்தை சந்தித்திருக்கிறது என்று சொல்லி, அது இந்தியாவின் பொருளாதார ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி இந்தியா கடுமையாக ஒரு பலவீனமான நிலையில் இருக்கின்றது. இது இந்த தற்போதைய அனுரகுமார திசாநாயக்க அரசுக்கு ஒரு நல்லொரு சந்தர்ப்பம். அதாவது எப்போ நாங்கள் தோல்வியை சந்திக்கிறோம் என்று சொன்னால் கிடைக்கிற சந்தர்ப்பத்தை தவறவிடும் போதுதான் உங்களுக்கு முதலாவது தோல்வி ஆரம்பமாகிறது. இப்ப அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை கவனமாக பயன்படுத்த முற்பட்டிருக்கிறார்கள். அண்மையில் இந்த மேற்கு மாகாண ஆளுநர் கூட அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார். அவர் தான் சாதாரண ஒரு விடயமாக பயணமாக செய்து சென்றதாக கூறினாலும் அங்கு போய் ஜூலி சங்கை சந்தித்திருக்கிறார் மீண்டும்.
அமெரிக்காவுடனும் தற்போதைய அரசுக்கும் இடையிலுமான உறவுகள் மிகவும் காத்திரமாகத்தான் இருக்கின்றது. எனவேதான் சீனா கூட தனது ப்ரொஜெக்டுகளை நிறுத்தி வைத்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் இப்போது அதாவது இந்த தற்போதைய அரசை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், டில்வின் டி சில்வா சீனாவுக்கு போன போது ஒன்றை கூறியிருந்தார். சீனா கூறியிருந்தது, நீங்கள் ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் குறைந்தது 20 வருடம் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று, அதற்கான வழியை பாருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஏற்கனவே இலங்கையில் எதிர்கட்சிகள் பலவீனமாகத்தான் இருக்கின்றன. ஆனால் தற்போது இருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி உங்களுக்கு தெரியும், இப்போது எவ்வளவு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது என்று. கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டு மாதிரி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அது உண்மையில் அதற்கான காரணம் என்னென்று சொன்னால் ஈரான் போர், உக்ரைன் போர், கோவிட் நெருக்கடி என்று சொல்லி எல்லாம் அக்குமுலேட் பண்ணிட்டது. அப்ப இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நிலக்கரி கூட விலையேறிவிட்டது. இந்தோனேஷியாவாக இருக்கலாம், ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், நிலக்கரியை கூட பயன்படுத்த முடியாத அளவுக்கு விலைவாசி அதிகரித்திருக்கின்றது. நாணய வீழ்ச்சி தெரியும், இலங்கை கூட தன் நாணயத்தை தக்க வைப்பதற்கு எவ்வளவு போராடுகிறது. அப்ப இது எதிர்கட்சிகளுக்கு ஒரு சந்தர்ப்பம் என்று சொன்னால், விலைவாசி வீழும் போது சாதாரண மக்களுக்கு பெருமளவில் இந்த பூகோள அரசியல், அங்கே என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்கிறது, ஈரானால் தான் விலை குறைகிறது என்று தெரிகிறதுக்கு முதல் எதிர்கட்சிகள் அதை மனிபுலேட் பண்ணிவிட, இந்த அரசு செய்தது, அந்த அரசு என்று அரசின் மேலேயே பழியை போட்டு விடுவார்கள். அவ்வாறு ஒன்று நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்கட்சிகளை தூக்க வேண்டிய நேரம் இதுதான் என்றதை அனுரகுமார திசாநாயக்க அரசு தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறது. அதற்கான டேட்டையும் அவர்கள் குறித்து விட்டார்கள். அதாவது ஜூலை மாதம் ராஜபக்ஷ மக்கள் மீதான முற்று முழுதான ஒரு துடைத்தளிப்பு, ஒரு ஆபரேஷன் என்று கூட சொல்லலாம். அதாவது புனித ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரணையில் இப்ப முன்னாள் அரசு தலைவர் கோத்தபாய ராஜபக்ஷவுக்கும் ஏனைய 2 படை அதிகாரிகளுக்கும், அதாவது புறக்கோட்டை நீதவான் பாசன் அமரசேனா வெளிநாட்டு பயண தடையை விதித்திருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களை உள்நாட்டுக்குள்ளேயே முடக்கப் போகிறார்கள் இந்த விசாரணை வரும்போது. அதாவது அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அரச புலனாய்வுத்துறையின் முன்னாள் அதிகாரி, அதாவது SIS என்றது சொல்றது, மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டார். அவர் இப்போது தனக்கு சுகமில்லை என்று சொல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இதற்கிடையில் முன்னாள் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவின் மகனான ஜோசித ராஜபக்ஷ மீது அதாவது இந்த மணி லாண்டரிங், பணச்சலவை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒரு கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போட்டு அதை ஜூலை வரை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த பணச்சலவையில் கிட்டத்தட்ட 73 மில்லியன் ரூபாய்களை 5 நிலத்துண்டுகளை கையகப்படுத்தியதன் ஊடாக 73 மில்லியன் ரூபாய்களை ஊழல் செய்ததாகத்தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கள் என்று சொன்னால், ஜூலை மாதத்தில் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக திரிஷ் வழக்கில், அதாவது இந்தியாவை சேர்ந்த திரிஷ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாய்களை பெற்று பின்னர் அந்த நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதாவது அடுத்தது நாமல் ராஜபக்ஷவும் ஜூலை மாதத்துக்குத்தான் கொண்டு போகப்பட போகிறார்கள். அதாவது ஒட்டுமொத்தமாக தங்களுக்கு எதிராக இருக்கின்ற முதலாவது இந்த ராஜபக்ஷ குடும்பத்தை அரசியலில் இருந்து முற்றாக அகற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையை ஆரம்பித்திருக்கிறார்கள். எல்லோர் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது, சிலர் மீது பயணத்தடை போடப்பட்டிருக்கிறது. இனி ஜூலை மாதம் ஒரு மிக மிக முக்கிய மாதமாக இருக்கும் என்றதை தான் இப்போது கொழும்பு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதாவது தென்னிலங்கைக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் ஆரம்பமாக போகிறது. மோதல் ஆரம்பமாக போகிறது என்றால், கடந்த காலங்களில் இவ்வாறான நிலைகள் எல்லாம் வருகின்ற போது எதிர்க்கட்சிகள் அதனை குழப்பிவிடும். ஆனால் இப்போது அந்த விடயத்தில் மக்கள் அதிகளவில் ஈடுபாடு இல்லாத போன்ற ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றது. அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றது. உண்மைதான். என்னென்று சொன்னால், அனுரகுமார திசாநாயக்காவின் அரசின் பலம் என்னென்று சொன்னால், எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்கின்றன. இந்த எதிர்க்கட்சிகள் மீதான
நம்பிக்கை இழப்புன்னு சொல்வது. அதாவது தொடர்ச்சியாக 2 கட்சிகள், ஐக்கிய தேசிய கட்சியும் சுதந்திர கட்சியும் மாறி மாறி வந்தது. அவர்கள் நாட்டை சீரழித்து விட்டார்கள். அப்படி ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் வேரூன்றி விட்டது. இப்ப இந்தியாவில் அண்மையில் இடம்பெற்றது போலதான் அதிமுகவும் திமுகவும் மாறி 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 வந்தால் நாங்கள் ஒரு புதியவர்களை கொண்டு வர வேண்டும் என்று அந்த மக்கள் முடிவெடுத்தது போலதான் தென்னிலங்கை மக்களும் அனுரகுமார திசாநாயக்கா அதாவது ஜேவிபியை ஒரு முடிவெடுத்திருந்தார்கள். அதை ஜேவிபியினர் சரியாக பயன்படுத்த அவர்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம், அதை பயன்படுத்த அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்திருந்தார்கள். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு புறச்சூழல் கை கொடுக்கவில்லை. பொருளாதார அழுத்தங்கள், பொருளாதார வீழ்ச்சிகள், உலகத்தின் போர் என்று சொல்லி இப்ப இந்த நிலையில் அவர்கள் இப்போது இதை மக்களிடம் போய் சொல்வதை விட முதலில் எதிர்க்கட்சிகளை பலவீனப்படுத்த வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. புறச்சூழலும் அவர்களுக்கு அது சாதகமாக இருக்கின்றது. மக்களை பொறுத்தவரையில் நீங்கள் கேட்ட கேள்வி, மக்கள் இதை முன்னரே போல ஒரு அதற்கு எதிராக அணிதிரள்வார்களோ போராட்டம் நடத்துவார்களோ என்று சொன்னால் இன்னும் மக்களுக்கு இப்ப தென்னிலங்கை நான் கதைக்கிறது மக்கள் தென்னிலங்கை மக்களைத்தான் தொடர்பாகத்தான். அவர்களுக்கு ஜேவிபியை கொண்டு வந்ததும் அவர்கள் இதுவரை செய்கின்றதையும் மற்றவர்களை உங்களுக்கு தெரியும், அவர்கள் எதற்கெடுத்தாலும் தாங்கள் லஞ்சத்தை ஒழிக்கிறோம் ஊழலை ஒழிக்கிறோம் என்று ஏதோ ஒன்று செய்வது போல் காட்டுவதால் இன்னும் அந்த மக்களின் நம்பிக்கையை எதிர்க்கட்சிகளால் உடைக்க முடியவில்லை. அந்த உடைக்க முடியாத அந்த பலம் இப்போது ஏவிபிக்கு இதை எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்கு ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. பொதுவாகவே அனைத்து எதிர்க்கட்சிகளும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தானே முன்வைக்கிறார்கள். பார்த்தீர்கள் என்றால் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எஸ்டேபி சஜித் பிரேமதாச தலைமையிலானவர்கள் உதயகம்மன் பிளவை நூல் வெளியீட்டுக்கு செல்லுகின்றார்கள். அதன் பின்னர் அவர்கள் நேற்றைய போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இப்படியாக அவர்களும் ஒரு முரண்நிலையான நிலைக்குள் இருக்கின்றார்களா அல்லது அவர்கள் அரசியல் குழப்பத்தில் இருக்கிறார்களா? உண்மையில் அது இதுவரை காலமுமே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் முடக்கப்பட்டதும், ஃபைல்கள் கிடப்பில் போடப்பட்டதும், ஆதாரங்கள் அளிக்கப்பட்டதும் எல்லாம் என்னத்தை கூறுகிறது என்று சொன்னால் அது ஒரு அரசியல் காரணத்துக்காக செய்யப்பட்டது ஒன்று என்று தெரிகிறது எல்லோருக்கும். அமெரிக்காவுக்கு எதிராகத்தான் அது கொண்டு வரப்பட்டது. அப்ப இப்போ நான் ஆரம்பத்தில் நான் கூறினேன் என்னென்று சொன்னால் மேற்கு மாகாண முதலமைச்சர் ஒருவர் போய் ஜூலி சங்கோடன் அங்கு நின்றது. இப்போது அமெரிக்கா உடன்பாட்டை இல்லாது செய்வதற்கான ஒரு ஆட்சி மாற்றம் அதுதான் தேவை. அதற்காகத்தான் செய்யப்பட்டது. அதில் அமெரிக்கா வெளியிலும் போய்விட்டது. அப்ப செய்தவர்கள் யார் என்று தெரியும். இப்போது அமெரிக்கா இலங்கையுடன் நேரடியான உறவில் இருக்கின்றது, பலமாக இருக்கின்றது. இந்தியா பலவீனமாக இருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இது நல்ல சந்தர்ப்பமாக இருக்கின்றது. நீங்கள் கேட்டது போல எதிர்க்கட்சிகள் ஏனென்று சொன்னால் இது ஒரு அரசியல் சார்ந்தது. இது ISIS செய்யவில்லை, அது ISISக்கும் தெரியும். ISISக்கே இங்கே குண்டு படித்த அப்புறம் பேப்பரில் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும் என்று நான் யோசிக்கிறேன். இது உள்ளூரில் ஒரு ISISஐ உருவாக்கி உள்ளூர் அரசியலை மாற்றுவதற்காக செய்யப்பட்ட ஒரு ஆபரேஷன், அவ்வளவுதான். இப்படியான ஆபரேஷன்கள் பல தடவைகள் பல இடங்களில் இடம்பெற்றிருக்கின்றன. இலங்கையில் கூட பல தடவைகள். 2022 திருப்பி ஆட்சி மாற்றப்பட்டதும் ஒரு ஆபரேஷன் தான். 2010 சரத் பொன்சேகா ஒரு இராணுவ புரட்சியை மேற்கொள்ள முயன்றதும் ஒரு முயற்சி தான். மாலதீவுக்கு புலட்டை அனுப்பினதும் ஒரு பூகோள அரசியல் நலன் சார்ந்த நிகழ்வு தான். அப்படி பல நிகழ்வுகள் நடக்கின்றன. அப்ப எதிர்க்கட்சிகளுக்கு தெரியும் இது என்னத்துக்கு இடம் பெற்றது என்று சொல்லி. இப்போது அவர்கள் எதை தூக்குகிறார்கள் என்று சொன்னால் அதாவது முன்னாள் இராணுவ தலைவர்களோ இராணுவ தளபதிகளோ அவர்கள் போரில் ஈடுபட்டவர்கள். அதாவது அவர்களுக்கு ஒன்று தெரிகிறது, இந்த வழக்கை இந்த அரசு நேர்மையாக கொண்டு சென்றால் தற்போதைய அரசுக்கு இருக்கின்ற எதிர்கட்சிகள் அதாவது எதிர்ப்புகளை அந்த அரசு கணிசமாக களையெடுத்துவிடும். அதற்கு பிறகு ஒரு பலமான எதிர்க்கட்சிகளை அங்கு மற்றவர்களால் உருவாக்க முடியாது என்ற ஒரு நிலைமை ஏற்படும். அதை தடுப்பதற்காகத்தான் இப்போது இந்த எதிர்க்கட்சிகள் கூச்சலிடுகின்றன. ஆனாலும் கூட சரத் பொன்சேகாவும் இந்த இடத்திலே சில கருத்துக்களை கூறுகின்றார். சுரேஷ் சாலே கோட்டாபாயவின் அனுமதியின்றி கழிவறைக்கு கூட சென்றிருக்க மாட்டார், அவ்வளவு நெருக்கமாக இருந்தார்.
ஆனால் இப்போது ஷலை அவர்களின் கைதின் பின்னர் கொழும்பில் இடம்பெறுகின்ற போராட்டம் என்பது கோட்டாபாய ராஜபக்ச கைது செய்யப்படுவாரோ என்கின்ற அச்சம் அதிக அளவில் இருப்பதை வெளிக்காட்டுகின்றதாக நீங்கள் நினைக்கிறீர்கள்? எனவேதான் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு பயண தடையை போட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, 2 இராணுவ அதிகாரிகளுக்கும் போட்டிருக்கிறார்கள். கோட்டாபாய ராஜபக்ஷ அமெரிக்காவுக்கு கூட போக முடியாத நிலைமை. உங்களுக்கு தெரியும், 2022ஆம் ஆண்டு மாலத்தீவின் ஊடாக நாட்டை விட்டு தப்பி ஓடினாலும் அவரால் ஆசிய நாடுகளை விட்டு அங்காலே நகர முடியாத ஒரு நிலைமை. அது ஏனென்றது எல்லோருக்கும் தெரியும். கோட்டாபாய ராஜபக்ஷவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன பகமை, ஏன் போக முடியவில்லை என்று அவற்றை மகன் அங்குதான் இருக்கிறார் அமெரிக்காவில், ஆனால் இதனால் ஏன் போக முடியவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏன் ஐரோப்பா நாடுகளுக்கு கூட வர முடியாத ஒரு நிலைமை. அது வெளிப்படையாக தடை போடப்படாவிட்டாலும் அதாவது இந்த எழுதப்படாத ஒப்பந்தம் என்று சொல்வார், அதே போன்றது. அப்ப அது தெரியும் அவருக்கு. அப்ப ஏன் என்றால் அவர் ஆட்சிக்கு வந்தது இந்த மேற்குலகத்துக்கு எதிராக பிராந்திய வல்லரசு ஒன்றின் நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் என்பதை அவருக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியும். அப்ப இதுல பிரதான சூத்திரதாரி யார் என்றதும் புனிதஞாறு குண்டுவெடிப்பில் இந்த நிகழ்வுகளை நீங்கள் தொகுத்து பார்த்தால், இதை நாங்கள் பல தடவைகள் பேசி இருக்கின்றோம், தொகுத்து பார்த்தால் தெரியும். அப்ப அவர் இலகுவாக கைது செய்யப்படலாம். என்ன ஆதாரங்கள் தேவை? இப்ப சுரேஷ் ஆலையாக இருக்கலாம், ஏன் அசாத் மௌலானா கூட அவர்கள் கொண்டு வரலாம் என்று கூட கூறுகிறார்கள் கொழும்புக்கு என்றால் பெருமளவான சாட்சியங்கள் இருக்கின்றன. அடுத்ததாக பிள்ளையான், அவர் அதாவது வெளியில் இருந்ததை விட சிறையில் இருந்த காலம்தான் கூட. இன்று ஒரு காணொளியை பார்க்கும்போது, அதாவது தாய் சுரேஷ் ஆலையின் தாய் தனது மகனை விடுதலை செய்ய சொல்லி வீதியில் கிடந்து போராடுகிறார் என்ற செய்தியை பார்த்தேன். இதே சுரேஷ் ஆலை தான் எத்தனையோ தமிழ் இளைஞர்கள், அப்பாவி பிள்ளைகள் கூட இடம் தெரியாமல் செய்தவர்கள் தான் இவர்கள். ஆனால் காலம், நான் அடிக்கடி சொல்வது போல, காலம் மிகவும் கொடுமையானது. அவங்க திருப்பி அதை தந்து விட்டுத்தான் போகும். அதே ஒரு நிலைமையாகத்தான் இப்போது தென்னிலங்கையில் இருக்கின்றது. கோத்தபாய ராஜபக்ஷ தப்பியோடும் போது நாங்கள் அதைத்தான் கூறினோம். ஆனால் இன்னும் அந்த கணக்கு முடியவில்லை. 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகளை அழித்து விட்டோம் என்று முழங்கியவர்கள் இன்று கிட்டத்தட்ட 16 வருடத்துக்குள் அவர்களின் நாட்டிலேயே அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையாக இப்போது, முன்னர் பாதுகாப்பு இல்லை என்றால் யாரை கூரை ஊறுவார்கள், யாரை சாட்டுவார்கள், விடுதலை புலிகளை சாட்டுவார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் செய்ததே அவர்களுடைய மக்களாலேயே அவர்கள் ஊரங்கட்டப்பட வேண்டிய ஒரு நிலை. இப்ப நான் முதல் இந்த ஆரம்பத்தில் கூறியது போல அடுக்காக இருக்கின்றது. சுரேஷ் ஆலை கைது செய்யப்பட்டார். அடுத்தது கோத்தபாய ஆக்கும் 2 இராணுவ தளபதிக்கு மீது தடை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஜோசித ராஜபக்ஷ மீதான வழக்கு கொண்டு வரப்படுகிறது. நாமல் ராஜபக்ஷ மீதான வழக்கு கொண்டு வரப்படுகிறது. இவ்வளவு பேரையும் அகற்றினால் மஹிந்த ராஜபக்ஷ செயலிழந்தவராக போவார் என்பது. ஆனால் அவர் மீதும் இலகுவாக இந்த வழக்குகள், இப்ப இவ்வாறான வழக்குகளில் அவரையும் இலகுவாக சிக்க வைக்க முடியும். இந்த அரசு இணைத்தால் அதை செய்ய முடியும். நீங்கள் கூறுகின்ற சூழ்நிலையை பார்க்கின்ற போது இராணுவ அல்லது புலனாய்வு பிரிவுகள் மட்டத்திலே இந்த கைதுகள் அல்லது இப்போது இடம்பெறுகின்ற நடவடிக்கைகள் என்பது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தவில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அதுவேதான் அனுரகுமார திசாநாயக்க அரசு இதை பொறுமையாக கையாண்டிருக்கின்றது. வந்தவுடன் அவர்களால் செய்ய முடியாது என்று சொன்னால், படைத்துறையும் இராணுவம் புலனாய்வுத்துறை எல்லாம் அவர்கள் வசம் இல்லை. பல ஆண்டுகளாக 2 கட்சிகளிலும் மாறி மாறி ஆளப்பட்டு இந்த 2 கட்சிகளினதும் ஆட்கள் அதுக்குள் ஊடுருவி இருப்பார். அது அந்த படைத்துறையாக இருக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், நிர்வாகத்துறையாக இருக்கலாம், அத்தனையும் இந்த 2 அரசுகளுக்கும் பழக்கப்பட்ட சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை உடனடியாக மேவி எதையும் இந்த அரசாங்கத்தால் செய்ய முடியாது. எனவேதான் அவர்கள் காத்திருந்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இப்ப கஜபார் ரெஜிமெண்ட் என்று சொன்னால் அது கோத்தபாய ரெஜிமெண்ட், சிங்க ரெஜிமெண்ட் என்று சொன்னால் அது சரத் பொன்சேகா ரெஜிமெண்ட், ஏவிபிக்கு அங்க இருக்கு ரெஜிமெண்ட் ஒன்றுமில்லை. அப்ப இலகுவாக அவர்கள் இராணுவத்திற்கு ஊடாகவோ அல்லது காவல்துறையின் ஊடாகவோ முதலில் செய்திருக்கலாம். ஆனால் பின்னர் உங்களுக்கு தெரியும்,
இராணுவத்தில் கூட பல மாற்றங்களை செய்தார்கள். படைத்துறையில் பல மாற்றங்களை செய்தார்கள், காவல்துறையில் மாற்றங்களை செய்தார்கள். இராணுவ தளபதிக்கு அவர்கள் கொண்டு வந்ததை ஆட்டுரை பிரிவில் இருந்தவரை கொண்டு வந்திருந்தார். அப்போது கூறியிருந்தார்கள் அவ்வாறு என்ன செய்வதில்லை என்று சொல்லி. ஆனால் புதிதாகவே அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள். தங்களுக்கு உரியவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இப்ப நீங்கள் கேட்டது போல இதை புலனாய்வுத்துறையிலோ இராணுவத்திலேயோ இதுக்கு எதிராக எதுவும் பிரச்சனை வருமானால் அதை களை எடுத்து விட்டுத்தான் படிப்படியாக செய்திருக்கிறார்கள். ஆனால் இதை நாங்கள் யோசிக்க கூடாது. இதை தற்போதைய அனுரகுமார திசாநாயக்க அரசு தனியா செய்கிறது என்று சொல்லி பின்புலம் இருக்கும். ஏதோ ஒரு நாடோ அல்லது வல்லரசுகளாகத்தான் இருக்கும். அந்த நாடுகளின் ஒரு பேக்கப்பில், அதாவது அந்த நாடுகளின் ஒரு துணையுடன் தான் இந்த அரசு இந்த நடவடிக்கையில் இப்போது இறங்கி இருக்கின்றது. என்றால் இதுவரையும் அவர்கள் இதை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்றும் எடுக்கவில்லை. ஆனால் இப்போது நீங்கள் கொழும்பிலிருந்து வருகின்ற பேப்பர்களை பார்த்தால் ஜூலை மாதம் ஒரு காலக்கெடு மாதிரி அவர்கள் விதித்திருக்கிறார்கள். அதற்குள் ராஜபக்ஷ குடும்பத்தை, அதாவது முற்றாக அரசியலில் இருந்து தூக்குவதற்கான ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருப்பது போலதான் தெரிகிறது. பௌத்த மதகுருமார் இந்த காலப்பகுதியிலே எல்லோரும் நாட்டை காப்பாற்றியவர்களை அனுரா கைது செய்கிறது என்று கூறுகின்ற போது சற்று மௌனம் காக்கின்ற ஒரு போக்கை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். அது எந்த வகையான மௌனமாக இருக்கின்றது? பௌத்த துறவிகளில் பெருமளவானவர்கள் இப்ப பல வழக்குகளில் சிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், இப்ப நீங்கள் இங்க பார்த்தால் ஒரு கார் டிரைவிங் பழகிற மாதிரி தான். இன்ஸ்ட்ரக்டர் நினைச்சால் எத்தனை பிழையும் உள்ள கண்டுபிடிக்கலாம். ஆனால் சில சமயங்களில் அவர் சிலவற்றை மைனர் மேஜர் என்று பார்த்து அப்படியே பாஸ் பண்ணி போக விட்டுடுவார். அதே போலதான் பௌத்த துறவிகளிலிருந்து எல்லோர் இந்த என்ன குற்றங்களையும் இந்த அரசால் இலகுவாக பிடிக்க முடியும். அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும், பௌத்த துறவிகள் கடுமையான சிக்கலில் மாட்டியிருக்கிறார்கள் பல இடங்களில். ஆனால் மாட்டாதவர்கள் இதில் பலர் இருக்கிறார்கள், ஏராளமானவர்கள். அதையும் இந்த அரசு இலகுவாக கொண்டு வர முடியும். அவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு என்று உணரும் போதுதான், தாங்கள் பாதுகாப்பாக இருந்து கொண்டுதான் ஒரு போராட்டத்தை நடத்துவார்கள். ஆனால் தங்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்று உணர்ந்தால் அவர்களால் இந்த போராட்டத்தை நடத்த முடியாத ஒரு நிலைமையாகத்தான் இருக்கும். தற்போதைய நிலையில் எதிர்க்கட்சிகள் பலமாக இருந்தால் பௌத்த துறவிகளை பொறுத்தவரையில் ஒரு போர்க்கொடி தூக்கி இருப்பார்கள். ஆனால் எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்கும் போது அவர்களால் போர்க்கொடி தூக்கி ஒன்றும் செய்ய முடியாது. இலங்கையை பொறுத்தவரையில் உண்மைதான் என்னென்று சொன்னால், மகா சங்கங்கள் வலிமை கூடியவை. அரசியலில் அவர்களுக்கான வகிவாகம் மிக அதிகம். அதை நாங்கள் பல தடவையில் விமர்சனமாக கூறியிருந்தோம். ஆனால் தற்போதைய அரசு, நீங்கள் அனுரகுமார திசாநாயக்க அரசை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர்களுடனும் ஒரு நல்லுறவைத்தான் பேணுகிறார்கள் பெருமளவில். அப்ப இதிலிருந்து இந்த அரசை பகைத்து கொண்டு தாங்கள் பீடத்தை நடத்த முடியாத என்ற நிலைமையும் இருக்கின்றது. இப்ப அடுத்த ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு எதிர்க்கட்சிகள் பலமாக இல்லை என்பதும் அவர்களுக்கு தெரியும். அப்ப எல்லா விதத்திலும் பலவீனமான ஒரு நிலையில், இந்த எதிர்க்கட்சிகள் பலவீனம் அடைந்திருக்கின்ற நிலையில் அனுரகுமார திசாநாயக்க அரசு சாதுரியமாக இந்த காய்களை நடத்தி இருக்கிறது. அதாவது எதிர்க்கட்சிகள் பலவீனமாகி இருக்கக்கூடிய சூழ்நிலை, படை கட்டுமானம் ஓரளவு தங்களுடைய கைவசப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தி இருப்பதாக கூறலாம். உண்மைதான். அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியா என்ற படைத்துறை வந்திருந்தது. கிட்டத்தட்ட 12 ஆள் இல்லாத உளவு விமானங்களை வழங்கி இருக்கின்றது. அதே போலதான் இப்ப ஜப்பானாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம். அமெரிக்கா பல கப்பல்களை வழங்கி இருக்கின்றது. அமெரிக்கா இலங்கையை பலப்படுத்துவதற்குரிய காரணம் இப்போது வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவின் தளங்களை தொடர்ச்சியாக இனி வைத்திருக்க முடியாத ஒரு நிலை. டியாகோ காசியாவைத்தான் அமெரிக்கா இப்போது யோசிக்கின்றது. அதனுடன் ஒப்பிடும்போது இலங்கை கிடைத்தால் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். அப்ப அந்த அதிர்ஷ்டத்தை அமெரிக்கா தவற விடாது. எனவேதான் இப்போது இலங்கைக்கும் அது ஒரு சாதகம். இலங்கைக்கு இந்த நிலைமை ஒரு மிக மிக சாதகமான நிலைமை. அதையும் இலங்கை அரசு தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்த விசாரணை ஒரு இறுதி கட்டத்தை அடைந்து குற்றவாளிகள் கண்டிக்கப்படுவார்கள் என்று உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் நம்புவதாக
எடுத்துக்கொள்ளலாமா? அப்படித்தான் இந்த அரசை பொறுத்த வரையில் அதுதான் இந்த அரசின் நோக்கமாக இருக்கும். உண்மைதான். அந்த அந்த ஆளுமை அல்லது அந்த தடைகளை உடைத்து முன்னோக்கி செல்லக்கூடிய அந்த மன வலிமை இந்த அரசு பெற்றுவிட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். உண்மைதான். என்று சொன்னால் அவர்களுக்கு இரண்டு, ஒன்று அவர்களின் மன வலிமை என்று என்ன கூறுவதென்று சொன்னால், ஒன்று எதிர்த்தரப்பின் பலம் பலவீனம், அதுவும் எங்கள பலத்தையும் பலவீனத்தையும் இடை போடும். இப்ப எதிர்த்தரப்பு பலவீனமாக இருப்பது இவர்களுக்கு அந்த மன வலிமையை அதிகப்படுத்தி இருப்பதாகத்தான் பார்க்கலாம். இது சர்வதேச அளவில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக நீங்கள் கருதுகிறீர்கள்? சர்வதேச அளவில் இதற்கான ஆதரவு தளம் அல்லது பின்னணி உதவிகள் இருக்கும் என்று கருதலாம். உண்மைதான். அதைத்தான் நான் கூறினேன். என்று சொன்னால், இது வெளிநாடுகள் என்ற ஒரு ஆதரவு இல்லாமல் இந்த அளவுக்கு இதை செய்திருக்க முடியாது. இதில் முக்கிய காரணியாக அமெரிக்கா இருக்கும். ஏனென்றால் இது ஒரு சர்வதேச பிரச்சனை. முதலில் உங்களுக்கு ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக இடம்பெற்றது ஒன்று தாக்குதல், அவ்வளவுதான். இதில் முஸ்லிம்களை ஒரு பகடக்காயாக்கி இருந்தார்களே தவிர ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக கொண்டு வரப்பட்டது. ஏன் இப்போதும் கூட அந்த நாட்டில் தாக்குதல் நடத்தணும், இந்த நாட்டில் தாக்குதல் நடத்தணும் என்று ஆக்களை தேடி திரிகிற பிராந்திய வல்லரசுகளும் இருக்கு. அது பலரும் அதை சொல்லி இருக்கிறார்கள். அதே போல ஒரு நிலைமைதான். அப்ப இது சர்வதேச பிரச்சனை. இது உள்ளாக பிரச்சனை இல்லை. அதாவது இலங்கையில் கால் ஊன்றுவது யார் என்ற ஒரு போட்டியில் இடம்பெற்ற ஒரு தாக்குதல், அவ்வளவுதான். 2015ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றுதல் சர்வதேச பிரச்சனை தான். மியான்மரிலும் இலங்கையிலும் அமெரிக்கா செய்தது, அது வெளிப்படையாக தெரிந்த ஒன்று. பிறகு 2019ஆம் ஆண்டு செய்ததும் ஆட்சி மாற்றம் அதற்குத்தான். இப்போ இந்த 22ஆம் ஆண்டு செய்ததும் அதற்குத்தான். அப்ப இதில் சர்வதேசத்தின் பங்கு மிக மிக அதிகம். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் கோக்ரோச் பார்ட்டி ஒன்று தொடங்கி இருக்கிறார்கள். அதை கூறுகிறார்கள் அமெரிக்காவின் நியூயார்க் தளத்திலிருந்து. நான் அதை பார்க்கவில்லை. அமெரிக்காவின் நியூயார்க் தளத்திலிருந்து தான் முதலில் அதை ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி, நியூயார்க்கிலிருந்து தான் ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி, அது இந்தியாவையே உழுப்பக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது. இப்ப தெற்காசியா ஒரு மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக மாறப்போகிறது. இப்ப அமெரிக்க அதிபர் நீங்கள் பார்க்கலாம், ஈரான் மீதான தடை, ஈரான் மீது போர் நிறுத்தத்தை போட்டுவிட்டு ஈரானை சுற்றி கப்பல்கள் நிற்கிறது. ஏன், யாரை தண்டிக்க என்று சொன்னால் ஈரானை தண்டிப்பதற்கு இல்லை, இந்த ஆசிய நாடுகள் தான் அதில் தண்டனையை பெறப்போகிறார்கள். இவர்களின் எரிபொருள் வாங்க இல்லை, இவர்கள் அமெரிக்காவிடம் போக வேண்டும் எரிபொருள் வாங்குவதற்கு. அதுக்குத்தான் அந்த தடையே தவிர மற்றபடி ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் தனக்கு தேவையானது சீனாவுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது, பாகிஸ்தானுக்கு ஊடாக தரைப்பாதையினூடாக கொண்டு செல்கின்றது. ஈரான் தேவையான நேரம் தன் டேங்கர்களை கொண்டு போகிறது, வருகிறது, அது பிரச்சனை இல்லை. இதில் பாதிக்கப்படுவது இந்தியா, இந்தோனேஷியா, பங்களாதேசம், இலங்கை போன்ற நாடுகள். இந்த நாடுகளுக்கான, அதாவது அமெரிக்க அதிபர் தண்டனை என்றது தன் கூட்டணி நாடுகளுக்கான தண்டனையாகத்தான் இதை பார்க்கிறார்கள் அவதானிகள். அப்ப ஆசியாவை என்று சொன்னால் அமெரிக்கா தனது ஆளுமையை தக்க வைப்பதற்காக, இரண்டாம் உலகத்தினுடைய முழு, அதாவது கடல் பிராந்தியமே தனது கட்டுப்பாட்டில் இருப்பதாகத்தான் அமெரிக்கா இப்போது சொல்கின்றது. அதை நிலைநிறுத்துவதற்காக அமெரிக்காவின் அந்த தென்னாசிய பிராந்திய நகர்வின் ஒரு பாகமாகவும் தான் இந்த தற்போதைய இந்த இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த வழக்கு, அதாவது உயிர்த்த ஞாயிறு மீண்டும் கையில் எடுக்கப்பட்டிருப்பது பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம் கியூபாவில் என்ன நடந்தது என்று. 1996ஆம் ஆண்டு 2 விமானம் சுடப்பட்டது. அதில் இறந்தவர்களுக்காக இப்போது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஏன், இப்போது கியூபா மீதான, அதாவது மேற்கு அரைக்கோளம் என்றது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், அந்த மேற்கு அரைக்கோளத்தை தனது கையகப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டு, இப்போது அவர்களுக்கு பூகோள அரசியல் ரீதியாக ஒரு காரியமாக வேண்டுமோ அப்போது இந்த வழக்குகள் எல்லாம் தூக்கப்படும். அப்ப கியூபாவில் 96ஆம் ஆண்டு சுடப்பட்ட செஸ்னா விமானத்துக்கான வழக்கு தூசு தட்டப்பட்டது போல இப்போது இங்கே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கும் உச்சம் பெற்றிருக்கின்றது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாகவும் அதன் பின்னர் இடம்பெறப் போகின்ற கைதுகளும் இலங்கை அரசினுடைய திடமான நிலைப்பாடுகளும் தொடர்பான மிக முக்கியமான புலனாய்வு கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 திகதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திரசூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.